ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் முக்கிய பேசுகிறேன். ஸ்குவாட் மேட்ச் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் மேட்ச்சை போட்டோம். யார் யார் விளையாடி இருக்கணும், நானும் எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் வடக்க ஒருத்தன் வந்துருந்தான். அவனே வந்தாங்க, நான் இன்வைட்டே பண்ணல, தலைவன் அவனே வந்துட்டான். இங்கே 2 பேர் போயின்னு இருப்பானுங்க. அவனுக்கு தலையில கிட்டுன்னு வச்சு விட்டாச்சு, இவனுக்கு சும்மா இருக்கானு சொல்லி இவனுக்கு தலையில் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேர் போய் கில் எடுத்துட்டேன். ஏன்னா ஓசியில் அடிக்கிறது நிறைய பேர் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் MP5 எடுத்துருவேன். MP5 எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை கில் அடிச்சுட்டு பவுண்டரியில் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன் நான். சரி, பவுண்டரி என்ன கன் இருக்கோ அதை எடுத்துட்டு போகலான்னு சொல்றதுக்குள்ளே மேலே எங்கள் டீம்மேட் ஒருத்தன் சிக்கன் கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டாங்க, மாட்டுவான் நான் ஜன்னல்ல சொல்லிட்டு நான் சுத்திட்டு இருப்பேன், ஏன்னா தலையிலே வச்சு உள்ளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க அண்ணடி அவன்கிட்ட கண்ணே இல்லடா, உள்ள வந்தாடுறா, ஒருத்தன் தான்டா இருக்கான்னு சொல்லுவாங்க. சரி நம்ம போயிட்டு இறங்கி ஆடுவோமே, ஒருத்தன் தானே இருக்கான்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள தலைவன் கைக்குள்ள எங்க தான் இருப்பான். அது அப்புறம் இவனை டேமேஜ் கொடுப்போம். பார்த்தா இங்க ஒருத்தன் இருப்பான். ஒருத்தன் தானே இருக்குன்னு சொன்னீங்க, 2 பேர் இருக்கா, அப்பதான்டா நீ வருவா. நீ உங்க கூட ஸ்குவாட் வந்ததுக்கு சிறப்பா செஞ்சிட்டீங்கனே. சரி ஊருக்காங்க போட்டு இங்க ஒளிஞ்சிட்டு இருப்பேன். என்கிட்ட MP5 புல்லட் இருக்காது, அப்புறம் XMT புல்லட் இருக்கா. சரி அவ புல்லட்டை வச்சு இவனை அழுத்தி பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் இன்னொருத்த ஊங்காங்க போட்டு வருவான். அவன்கிட்ட கண்ணே இல்லை போல இருக்கு. அதுக்கப்புறம் ஊங்காங்க போட்டு அவனையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 2 பேரையும் முடிச்சு விட்டு அவன்கிட்ட புல்லட் இருக்குல்ல சொல்லிட்டு அப்புறம் லூட் அடிச்சுன்னு இருப்பேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ப்ரோ உங்க UID தாங்க ப்ரோ, உங்க UID தாங்க ப்ரோ, உங்களை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையுமே சொல்ல போனால் எனக்குன்னு யாருமே இல்லைங்க. என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதே ஒரு 10-15 பேர் தான் இருப்பானுங்க. நம்பல்னா இருங்க, நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். எல்லாரையும் நான் டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. விடுங்க அதை விடுங்க, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறம் இவன்ட்டுக்கிற ரூட்லாம் அடிச்சுட்டு வேற எங்கன்னா கில் அடிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். இந்த வடக்கம் தொல்லை வேற தாங்க வரண்டா வரண்டா ரிவ்யூ பண்றடா, இருங்கடா வெயிட் பண்ணுங்கடா. இந்த வடக்கத்தோலை தாங்க முடியல, ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தா நம்ம ஆளுச்சிக்குமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க. உங்களை நான் அந்த பீக்கு ஓட்ட விட்டு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்தோன்னே லவ் வந்துச்சுங்க. எங்க ஐ லவ் யூங்க, ஐ லவ் யூ. என்னங்க ஐ லவ் யூ சொன்னா வணக்கம் போடுறீங்க? அதெல்லாம் அப்படிதான். வா பீக்கு ஓட்ட விட்டுக்கே போலாம், வா வா போலாம் வா. எனக்கு நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம ஜாலியா இருப்போம், வாங்குவோம். என் புள்ள நில்லு புள்ள, மாமாக்கு லவ் சொல்லிட்டு போ புள்ள. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க ஓட்ட வீட்டுக்கு வாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டாம். ஏண்டி உன்னை லவ் பண்ண சொன்னதுக்காக உங்க அப்பா ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு அடிக்க பாக்குறியா என்ன? இருடி உன்னி அடிப்பா, உங்க அப்பா அடிப்பாரு. எனக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஏண்டி என்கிட்ட நீ கதையை போடுறியா? அவனை லவ் பண்ண பார்த்து இவ்வளவு ரிவ்யூ பண்ணி விட்டுட்ட. சரி அங்க ஒருத்த ஓடி வந்து இருப்பா தலைவர் குச்சி குச்சின்னு, அவனுக்கு தலையிலே ஸ்கோப் போட்டு XMT ஹெட்ஷாட் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவனை முடிச்சுட்டு போலான்னு தான் பாப்பா. இங்க பாருங்க சுத்தி எத்தனை பேர் இருப்பானுங்க. இந்த ஃபேக்டரி சுத்தி தான் எண்ணெய் அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் நடுவில் மாட்டிப்பேன். இவ கூட இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லா பையில நம்மள தான் பிடிச்சி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு அப்படியே கைட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டு அங்கிருந்து பேக் அடிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிடுவேன் நானு. இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிருக்க, என்ன ஆச்சு? லவ் ஃபெயிலியரா? அப்புறம் அங்கிருந்து கிளம்பி பொச்சினாக்கு வந்துடுவேன். பொச்சினாக்கில் இங்கே ஒரு கைப்புள்ள மாட்டிருப்பான் போல இருக்கு. நான் சரியான டேமேஜ்லாம் கொடுக்க மாட்டேன், ஏதோ கம்மியான டேமேஜ் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவர் முடிச்சிருவார். இது என்னடா ப்ளூ கலர்ல வருது? ஓசி கில் அடிச்சா அப்படிதான் வருமா? டேய் ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். அப்ப எங்களை மாரி ஆளுங்களுக்குலாம் இந்த கை நான் இதாண்டா ஒரு நல்ல அப்டேட் விட்டுருக்கான். இதுல விட்டலே வணக்கம்டா மாப்பிளை. நல்ல அப்டேட். இங்க பாருங்க தம்பி மேல இருந்து வராரு. அவன் தான் ரிவ்யூ பண்ணி விட்டா போல இருக்கு. இப்ப எதுக்கு வந்தானே தெரியல. அவன் டீம்மேட் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, இவனை ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு இவன் என்ன காயினை வச்சோ இல்ல வெண்டி மிஷின்ல போயோ இல்லைன்னா வேற எங்கன்னா போய் ரிவ்யூ பண்ணி சொல்லி அமுச்சு விட்டா இவன் கரெக்டா நம்ம கிட்டே வந்து ஃபிஸ்ட் போட்டு அடிப்பார் போல இருக்கு. நம்ம கிட்டே வந்து குதிக்காரு. இங்க ஒரு கைப்புல எங்க அடிச்சு கிடப்பான். ஒரு க்ளோல போட்டு இங்க பாருங்க இந்த க்ரோஸால தலையிலே தெருக்கி விட்டுருவான். இப்ப அவன் க்ளோல போட்டு அப்படியே வந்துட்டு இருப்பான் போல, ஜோன் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை வருவான். அவன் தலையில கிட்டுன்னு வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட லூட் அடிக்கலாம் தான் போவான். நம்ம ஜோன்ல சிக்கமா மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு டீம் சக்திக்கும் ஆங்கருக்கு நடுவில் இருக்கிற டவர் ஆண்ட போயிடுவோம். அங்க 2 பேர் டவர் உட்காந்து சர்வே பண்ணிட்டு இருப்போம். இப்ப பாருங்க என்ன அடிப்பான் பாருங்க. அங்க என்ன பார்த்துட்டு அங்க ஏதோ ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தன் என்ன பார்த்துருப்பான், அவன்ல ஒருத்தன். அதுக்கப்புறம் நான் ஸ்கோப் போட்டு அந்த ஓட்டையில தெரியுதான்னு பார்த்துன்னு இருப்பேன். கரெக்டா மாட்டினா தலையில வச்சு விடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தலையில வச்சு விட்டுருவேன் கரெக்டா ஏந்திருக்கும் போது. அதுக்கப்புறம் கிட்ட போய் ரஷ் பண்ணி அடிக்கலாம், ஏன்னா ஒரு க்ளோல போட்டு அவன் டீம்மேட் காப்பாற்றுவான் போல இருக்கு. நம்ம திருப்பி போய் க்ளோல போட்டு ரஷ் பண்ணி அப்படியே டவர்ல முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு போவேன். ஆனா அங்கதான் தப்பே பண்ணிடுவேன். நான் அழகா ரைட் சைடு கீழே இறங்கி போய் இருந்து இந்த மேட்ச் போய் அடிச்சிருக்கலாம். தேவையில்லாத போயிட்டு அந்த டவர்ல ஒன்று முடிக்கணும்னு சொல்லிட்டு கில்லுக்கு ஆசைப்பட்டு டவர்ல ஏறலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் எங்க டீம்மேட்டே சொல்லுவாங்க, டே இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை நடந்திருக்கு போல, இந்த இடத்துல நிறைய ஸ்குவாட் அடிச்சு மாஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் தெரியுது. இப்ப பாருங்க அந்த கல்லு கிட்ட ஒருத்தாங்க சுத்தின்னு கிடப்பான் பாருங்க. அவன் ஒருத்தன் லெஃப்ட்ல ஒரு ஸ்குவாட் இருக்கும். இந்த ஸ்குவாடு கிட்ட நடுவில் வந்து நாங்க மாட்டிப்போம். இதுல வேற ஜோன் வேற வந்துடும். அதுதான் சிக்கமே. இல்ல இவங்களை முடிச்சுட்டு கூட நாங்க போயிருக்கலாம். இல்ல டீம்ல வேற திருப்பி அந்த இந்திக்காரன் நாக் ஆயிடுவான். நீங்களும் இந்த மாதிரி ஸ்குவாட் மேட்ச்ல மட்டும் ஜோன்ல மட்டும் மாட்டிக்காதீங்க. ஜோன்ல மாட்டிக்கினா ஜோன் ஃபைட் மட்டும் எடுக்காதீங்க. உங்க டீம் மேட் ஃபுல்லா இருந்தாங்கன்னா ஜோன் ஃபைட் எடுத்து ஆடுங்க. ஆனா 3 ஸ்குவாட்
ஸ்குவாட் இருக்கும் போது இந்த மாதிரி ஜோன் ஃபைட் எடுத்து ஆடாதீங்க. நீங்க வேற இடத்துல கூட பேக் அடிச்சு கூட போயிட்டு நீங்க போய் அடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி தான் சிக்கமா நானும் எங்க டீம் மாட்டிப்போம். இவன் வேற ஒருத்தாங்க ஏபிசிடி கண்ணேத்து யாரோ சுட்டுன்னு கிடப்பாங்க, யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவனை ஸ்கோப் போட்டு முடிக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ் பாம்லாம் போட்டு அவனை அடிப்ப ஒரு நாக்கு வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஏறி ரஷ் பண்ணி அடிக்கலாம். என்கிட்ட ஒரு லைஃப் வர கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அவன் காப்பாற்ற அவன் டீம்மேட்லாம் வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஊங்காங்க போட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போவேன். நான் அவன் என்ன பார்த்துருவான் போல இருக்கு. அவனை எம்பி ஃபட்ல அழுத்தி பிடிப்பேன், நானும் எம்பி ஃபட்ல அழுத்தி பிடிப்பேன். அவனுக்கு நல்ல டேமேஜ். அதுக்குள்ளே என்ன எங்க டீம்மேட் அடிச்சிருவானுங்க. எங்க டீம்மேட்ல எல்லாம் ஏற்கனவே நாக்கானதுனால என்னை காப்பாற்ற முடியல. எனக்கு பேக்கப் கொடுத்திருந்தா கூட இந்த மேட்ச் அடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் எங்க டீம்மேட்ல ஒருத்தர் தான் இருப்பாரு. அவர் ஏடபிள்யூ கார் 98 எடுத்து அடிச்சுட்டு இருப்பாரு. அவரு பேக் அடிக்கலாம் தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிப்பாரு. நீங்க மட்டும் லாஸ்ட் ஒன் ஃபைட் எடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி லாஸ்ட் ஒன் ஃபைட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இத்தனை 3 ஸ்குவாட் இருக்கும்போது லாஸ்ட் ஒன் ஃபைட் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்குவாட் வந்து உங்களை கிராஸ் ஃபயர் பண்ணி முடிச்சு விட்டுரும். அதனால நீங்க போயவே அடிக்க முடியாது. அங்க மட்டும் ஆங்கரை சுத்திட்டு அந்த சைடு போய் இந்த மேட்ச் நாங்க போய அடிச்சிருக்கலாம். நேத்தியாண்டா வீடியோ போடல அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா எங்க காலேஜ் ரெக்கார்டு எழுத விட்டாங்க. படிக்க சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம வரலாற்றுல நம்ம படிக்க மாட்டோம், சரி வீடியோ போட்டுடலாம். ரெக்கார்டு வேற எழுதி விட்டாங்க. இதுல வேற ஃபைன் வேற போட்டுருவானுங்க. சரி இனிமே தரமா தினைக்க வீடியோ வந்துடும். இப்போ இந்த வீடியோ போட்டது சாட்டிஸ்ஃபைல இல்லை. ஏன்னா இந்த வீடியோ நான் ஏதோ ஒன்று விளையாடி சரி உங்கள்கிட்ட ஏதோ இந்த மாதிரி சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்டை போட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். மற்றபடி இந்த வீடியோ எல்லாம் சாட்டிஸ்ஃபை இல்லை. உங்களுக்கு நான் இனிமே கொடுக்குற கண்டென்ட்லாம் வேற லெவலில் இருக்கும் தரமா. அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க எல்லாமே என்கிட்ட ஒரு 10 பேர் 15 பேர் கூட தான் இருப்பாங்க. இவ்வளோ என் ஃப்ரெண்ட் லிஸ்ட். இவ்வளோ தாண்டா இருக்காங்களா சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. 200க்கு மேலாம் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இப்ப எல்லாரும் நான் delete பண்ணிட்டேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேம் ஒழுங்கா விளையாடுறது இல்ல. நிறைய பேர் கமெண்ட்ல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு லைவ் போடுவோம். இன்னும் ஒரு 10 நாள் அந்த லைவ் போட்டுருன்னு நினைக்கிறேன். அந்த லைவ்ல நீங்க என் கில்ட்ல சேரலாம் கூட வந்து சேர்ந்துக்கலாம். நீங்க அந்த லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை நீங்க மறக்காத லைக்கை போட்டு ஷேரும் பண்ணிடுங்க. முக்கியமா ஷேரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.